வணக்கம். இன்றைய செய்திகள். கோழி இறைச்சியை அரைவேக்காடு நிலையில் சமைத்து சாப்பிட வேண்டாம் என்றும், அதன் வாயிலாக பறவை காய்ச்சல் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்றும் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எச்சரித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், பறவை காய்ச்சல் தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் கடிதம் அனுப்பியுள்ளது. அந்த கடிதம் கிடைத்தவுடன் தமிழகத்தில் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளன. பறவைகள் இறந்தால் உடனடியாக ஆழமான குழியில் புதைக்க வேண்டும். கோழி போன்றவை திடீரென இறந்து போனால் அதை சமைத்து சாப்பிட வேண்டாம். ஆஃப் பாயில்டு நிலையில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது என்றும், கோழி இறைச்சி உண்பவர்கள் நன்றாக சமைத்த பின்னரே உண்ண வேண்டும். பாதி வேக வைத்த இறைச்சியை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். வழக்கமான நடைமுறையின் அடிப்படையில்தான் தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலர் பொறுப்பிலிருந்து கேசவ விநாயகம் விடுவிக்கப்பட்டதாக RSS விளக்கம் அளித்துள்ளது. RSS முழுநேர ஊழியரான கேசவ விநாயகம் கடந்த 2015ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி முதல் தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். நேற்று முன்தினம் அவர் பாஜகவிலிருந்து விடுவிக்கப்பட்டு மீண்டும் RSSல் அழைக்கப்பட்டு அதன் மாநில சமூக நல்லிணக்க பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளாக பாஜகவின் முக்கிய பொறுப்பில் இருந்த ஒருவரை சட்டசபை தேர்தலுக்கு 60 நாட்களே உள்ள நிலையில் விடுவித்தது கட்சிக்குள் ஆச்சரியத்தையும் பல்வேறு சந்தேகங்களையும் எழுப்பியது. இது தொடர்பாக RSS தென் பாரத செய்தி தொடர்பாளர் ஸ்ரீராம் வெளியிட்ட அறிக்கையில், RSS அமைப்பின் முழுநேர ஊழியர்கள் நிர்வாக காரணங்களுக்காக பல்வேறு பொறுப்புகளுக்கு மாற்றப்படுவது பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைமுறையில் இருந்து வருகிறது. அதன் அடிப்படையில் பாஜக மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் பொறுப்பில் வேலை செய்து வந்த கேசவ விநாயகம் மாற்றப்பட்டுள்ளார். அவர் இனி RSS மாநில சமுதாய நல்லிணக்க பொறுப்பாளராக செயல்படுவார். RSS வட தமிழக செயற்குழு உறுப்பினராகவும் அவர் செயல்படுவார் என்று கூறப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகள் மற்றும் போலீசார் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்வதற்கான கோப்பு தயாரிப்புக்கு அமைச்சு பணியாளர்கள் பணம் கேட்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குற்ற செயல் ஒழுங்கீனம் காரணமாக மாநிலம் முழுவதும் 439 போலீஸ் அதிகாரிகள் மற்றும் போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை மீண்டும் பணியில் சேர்க்க அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் மற்றும் வழக்குகளை விரைந்து விசாரித்து சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என ஐஜிக்கள் மற்றும் மாவட்ட எஸ்பிக்களுக்கு பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து தங்கள் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என சம்பந்தப்பட்டவர்கள் டிஜிபி அலுவலகம் மற்றும் கமிஷனர் மாவட்ட எஸ்பி அலுவலகங்களில் மனு கொடுத்துள்ளனர். அவர்கள் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய கோப்புகள் தயாரிக்கும் பணியில் காவல்துறையில் பணிபுரியும் அமைச்சு பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் கோப்புகள் தயாரிப்பு பணிக்கு லட்சக்கணக்கில் பணம் கேட்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலை திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை நடத்த வேண்டாம் என்று அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் வரும் ஏப்ரலில் நடைபெறவுள்ளது. இம்மாத இறுதி அல்லது மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். சட்டசபை தேர்தல் குறித்து அரசு அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்கள், எஸ்பிக்கள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஆகியோருடன் ஆலோசனை நடத்த தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார், கமிஷனர்கள் சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி ஆகியோர் சென்னை வருகின்றனர். இந்நிலையில் தமிழக சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டு பதிவை திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமையில் வைக்க வேண்டாம் என அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் வலியுறுத்த திட்டமிட்டுள்ளன. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஆதரவாளர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரில் பொது கட்சி துவக்கி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராமதாஸ், அன்புமணி இடையே ஏற்பட்ட மோதலில் பாமக உடைந்தது. ஆனால் கட்சியும் மாம்பழ சின்னமும் அன்புமணிக்குத்தான் சொந்தம் என்று தேர்தல் கமிஷன், நீதிமன்றம் அறிவித்துள்ளன. இதனால் கோபமடைந்த ராமதாஸ் வரும் தேர்தலில் அன்புமணிக்கு எதிராக தன் ஆதரவாளர்களை களமிறக்க ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரது அணியின் தலைமை நிலைய செயலர் அன்பழகனின் மகன் முகிலன் தன் தலைமையில் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை உருவாக்கியுள்ளார். பாமக கொடியில் ராமதாஸ் படத்தை வைத்து கொடி தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த கட்சியை பதிவு செய்ய தேர்தல் கமிஷனிடம் கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், இதற்கு ராமதாஸ் ஆதரவு உள்ளதா என்பது தெரியவில்லை என்றும் கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.